ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பஜார் 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தவாக்கம். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். அரசு போக்குவரத்து கழகங்களில் உதிரி பொருட்கள் மற்றும் ஆட்கள் பற்றாக்குறையால் பேருந்துகள் அடிக்கடி விபத்துக்குள்ளாகின்றன என தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டியுள்ளன. தமிழகத்தில் உள்ள 8 அரசு போக்குவரத்து கழகங்களில் தினமும் இயக்கப்படும் 20,000 பேருந்துகளில் 6,000க்கும் அதிகமான பேருந்துகள் மிகவும் பழைய பேருந்துகளாக உள்ளன என்ற தகவல் வெளியாகியுள்ளது. பழைய பேருந்துகளில் சாசிஸ், உதிரி பாகங்கள், இருக்கைகள், ஜன்னல்கள், மேற்கூரை போன்றவை தொடர்ந்து பராமரிக்கப்பட வேண்டும். ஆனால் போதிய அளவில் உதிரி பொருட்களும் வேலை ஆட்களும் இல்லாததால் அரசு பேருந்துகள் அதிகம் விபத்துக்குள்ளாகின்றன என்ற புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து பேசியுள்ள CITU பொதுச் செயலாளர் ஆறுமுக நயினார், அரசு போக்குவரத்து கழகங்களில் 1 கிலோமீட்டருக்கு 8 ரூபாய் என கணக்கீடு செய்து முன்பெல்லாம் உதிரி பொருட்கள் வாங்கப்பட்ட நிலையில் இப்போது 1 ரூபாயாக குறைத்துள்ளனர். இதனால் புதிதாக உதிரி பாகங்கள் வாங்காமல் ஏற்கனவே உள்ள பாகங்களை சரிசெய்து மீண்டும் பேருந்துகளை இயக்குவதும் பேருந்துகளின் விபத்துகளுக்கு ஒரு முக்கிய காரணமாக உள்ளது. மேலும் அரசு போக்குவரத்து கழகங்களில் 35,000 பணியிடங்கள் காலியாக உள்ளதால் ஆட்கள் பற்றாக்குறை உள்ளது. எனவே நிரந்தர பணியாளர்களை நியமிக்க நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். 2024 வெளிவந்த CAG அறிக்கையின்படி 2018 தமிழக அரசு போக்குவரத்து கழக இழப்பு 24,718 கோடி ரூபாயாக இருந்த நிலையில் 2022 48,478 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. அரசு போக்குவரத்தின் மொத்த வருவாயில் போக்குவரத்து ஊழியர்களின் செலவினம் மட்டும் 55.02% முதல் 63.55% வரை உள்ளது. ஆண்டுதோறும் 1000க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் பயன்பாட்டிலிருந்து நீக்கப்பட்டாலும் அதில் 1/3 பங்கு மட்டுமே மீண்டும் சேவையில் சேர்க்கப்படுகிறது என்று கூறப்பட்டிருந்தது கவனிக்கத்தக்கது. மேலும் மாநில போக்குவரத்து கழகங்களும் ஏற்படும் தினசரி இழப்பு 2023-24 ஆண்டில் 17.7 கோடி ரூபாயாக இருந்ததிலிருந்து 2024-25 ஆண்டில் 18.9 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. போக்குவரத்து கழகத்திற்கு 2024-25 ஆண்டில் 13,035.06 கோடி ரூபாய் வருவாயாக கிடைத்த நிலையில் சம்பளம், கூலி, வருங்கால வைப்பு நிதி, ஓய்வூதியம் மற்றும் பிற ஊழியர் நலன்களுக்காக 10,401.65 கோடி ரூபாயும், அதிவேக டீசல் செலவுகளுக்காக 4,943.9 கோடி ரூபாயும், கடன்களுக்கான வட்டி செல்வதற்கு 2,332 கோடி ரூபாயும், பேருந்துகளின் மோட்டார் வாகன வரிகளுக்காக 232.32 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அரசு போக்குவரத்து கழகத்தின் மொத்த வருவாயான 13,035.06 கோடி ரூபாயில் வெறும் 8% மட்டுமே, அதாவது 1,353 கோடி ரூபாய் மட்டுமே பேருந்துகளின் பராமரிப்புக்காக செலவிடப்படுகிறது. அரசு போக்குவரத்து கழகத்தில் உள்ள 20,508 பேருந்துகளும் பராமரிப்பு செலவாக 1,353 கோடி ரூபாய் மட்டுமே செலவிடப்படுகிறது.